வணக்கம் மக்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐநாறு துணை தான். நிலா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறதுக்காக காலேஜ்க்கு வந்து போகிறாங்க. நடேசனும் வந்து நிலாவுக்கு துணையாக போகிறாங்க. அங்கே இருக்கிற காலேஜ் ஆஃபீஸில் இருக்கவங்க வந்து நிலாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நிலா சர்டிஃபிகேட்ஸை வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து வெளில நிற்கிறாங்க. உடனே வந்து நாங்களே வேணாம், நாங்கள் கொடுத்த படிப்பு மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுடுறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்போலேருந்து என் மருமகிட்ட என்னடா நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து உடனே போயிட்டு நம்ம நிலாவோட அண்ணனை பிடிச்சி அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு வாமா நீ வாமா, காரில் ஏறுமா, நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட காரில் உட்கார வச்சிடுறாங்க. நிலாவை காரில் உட்காந்து வச்சோடனே நம்ம நிலாவோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து நடேசனை பிடிச்சிக்கிறாங்க. உடனே நிலாவோட அண்ணன் போயிட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நடேசனை வந்து குத்திடுறாங்க. நிலா செம ஷாக் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து கீழே இறங்கி நடேசனை போயிட்டு பிடிச்சி என்னென்ன பண்ணுற நின்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்ததுனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இது எங்கள் அண்ணன், இவர் வந்து எங்கள் மாமாவை குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே நடேசன் வந்து மாமான்னு சொன்னோடனே நிலா அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் எங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நடந்த எல்லாத்தையுமே வந்து சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, எங்கள் அண்ணன் வந்து இதுமாதிரி குத்திட்டாரு, இவர் தான் வந்து என்னை காப்பாற்றி இங்கேருந்து கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.